ஒரு வினாதாங்க இது. இப்போ 64 பவர் 12 டிவைட் 415 ஈக்குவல் 64 பவர் எக்ஸ். அதாவது எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸோட மதிப்பை கீழே கொடுத்துரு, எந்த மதிப்புன்னு பார்க்கலாம். இப்போது இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஏ பவர் எம் பவர் ரூல்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் ஏ பவர் எம்என். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ சொல்யூஷன் 64, இந்த பேஸ் 64 வர மாதிரி இந்த பேஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? 415 தான் கணக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் 64 பவர் 2 டிவைட் 4 பவர் 3 இல்லைங்களா இன்ட்டு 5. இது ரெண்டு மட்டும் 15 வருது. ஓகே, இப்போ 64 12 டிவைட் 64 5. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ 64 பவர் 12 by 64 பவர் 5, that's equal to 64 12 minus 5 ஆகுது, that's equal 64 பவர் 7. அப்போ இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கு பாருங்க. that's equal to 64x 64x equal to 64x. அப்போ x ஓட மதிப்பு 7. x ஓட therefore x equal to 7 தான் ஆன்சர். இப்போ இது கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா பிள்ளைங்களா, புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம பவர் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த 15 பிரிக்கணும், இந்த பேஸ் ஈக்குவலாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். எது பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு ஆன்சரை குயிக்காக போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.